ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அது கன்சம்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம். ஓகேங்களா? கன்சம்ஷன் பேஸ்டு ப்ராப்ளத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிலேஷன் ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் வில் பி யுவர் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கன்சம்ஷன். இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து சேமா இருக்கும்பொழுது உங்களுடைய ப்ரைஸ் அண்ட் கன்சம்ஷன் ரிவர்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல்ல தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து சேம் ஆகும். ஸோ கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ கொஸ்டின் என்ன சொல்லுது? price of the sugar increases by 20% so that a housewife buys 5 kg less sugar in 300. Find the new price of the sugar. ஓகேங்களா? ஸோ இந்த நான் சொல்ற டெக்னிக்கை வச்சுட்டு நீங்க ஓல்ட் ப்ரைஸும் கண்டுபிடிக்கலாம், நியூ ப்ரைஸ்ன்றது கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைஸ்ன்றது சொல்றாங்க. ஸோ இனிஷியலா என்ன ப்ரைஸ், ஃபைனலா என்ன ஆச்சு. ஓகேங்களா? இது எழுதிக்கிங்க. ஸோ இப்போ என்னோட ப்ரைஸ் என்ன ஆகுது? ப்ரைஸ் இன்க்ரீசஸ் பை 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20% அப்படின்றத என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 20 டிவைட் பை 100. ஸோ கேன்சல் பண்ணா 1/5 நடக்குது. ஓகேங்களா? இன்க்ரீஸ்ன்றதால +1. ஓகேங்களா? ஸோ அப்போ இனிஷியலா என்னோட இது வந்து 5ல இருந்து ஃபைனலா ஒரு 1 ஆட் ஆகி 6ன்றது என்னுடைய ஃபைனல் ப்ரைஸா மாறுது. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் வந்து சேமா இருக்குன்ற பட்சத்தில் உங்களுடைய ப்ரைஸ் வந்து அப்படியே ரெஸ்ப்ரோக்கில் இன்வெர்ஸாக மாறி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் சேமா இருக்கும். 5 into 6 30 and 6 into 5 30. அப்போ உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் சேமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ சம்மிலே தான் கொடுத்துருக்காங்க. 300 rupees நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன காரணத்தால முன்ன வாங்கிட்டு வரதோட இப்போ 5 கிலோ கம்மியாக வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்க்கு பிறகு முன்னாடி 6ன்றது வாங்கிட்டு இருந்தாங்க, இனிஷியலா 6ன்றது வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 5 யூனிட் அப்படின்றத வாங்கிட்டு வராங்க. ஓகேங்களா? அப்ப பேசிக்கா இந்த 6ல இருந்து 5 குறைஞ்சது பாத்தீங்கன்னா 1 யூனிட் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த 1 யூனிட் தான் அவங்க என்ன சொல்றாங்க 5 kg குறைவா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இனிஷியலா அவங்க கன்சியூம் பண்ணிட்டு இருந்தது, அதாவது 300 எடுத்துட்டு போயிட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 into 5ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 30 kg இனிஷியலா வந்து அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு 5 into 5 அப்படின்னு சொல்லிட்டு 25 kg வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களே பார்த்தா தெரியும் 5 kg லெஸ்ஸாக வாங்கிட்டு வராங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து நம்மள என்னன்னு கேட்குறாங்க, நீங்கள் இதுல இருந்து இனிஷியல் ப்ரைஸும் கண்டுபிடிக்கலாம், ஃபைனல் ப்ரைஸும் கண்டுபிடிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, 300 rupees எடுத்துட்டு போறாங்க கடைக்கு. 300 rupees எடுத்துட்டு போனா உங்களால 30 கிலோ அரிசி இனிஷியலா வாங்கிட்டு வர முடியுதுன்னா 1 கிலோக்கு நீங்க அப்படின்னு பார்க்கும்போது 300 டிவைடட் பை 30ன்னு போடுவீங்க. ஓகேங்களா? கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 1 கிலோ இனிஷியலா 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்துச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்ப உங்களுடைய இனிஷியல் பிரைஸ் அப்படின்றது போடும்போது இங்க 10ன்றது போட்டுக்கலாம். நம்மள சம்பள கேட்கறது என்ன கேட்டாங்க, நியூ பிரைஸ் என்னதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. நீங்களே பாருங்க, 300 rupeesக்கு 300 rupees நான் எடுத்துட்டு போறேன். ஸோ 25 kg என்னால வாங்கிட்டு வர முடியுது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg ஓடது நீங்க பார்க்கும்போது 300 டிவைட் பை 25ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன கிடைச்சது? 1 2. ஓகேங்களா? 12 rupeesன்னு இருந்திருக்கு. அப்போ உங்களுடைய ஃபைனல் அல்லது நியூ பிரைஸ் ஆஃப் தி சுகர் அப்படின்றது என்னன்னா 12 rupees per kg. ஓகேங்களா? ஸோ இதான் ஆன்சர். ஸோ நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.